வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாளீஸ்வரன் பேசுறேன். உங்களை அஸ்ட்ரோ தாந்திரிக் சீக்ரெட் சேனலுக்கு வரவேற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறையில ஜாம கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வரிசை முறையில வந்து அமைஞ்சிருக்கு, அது ஏன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கறது பார்க்கும்போது இந்த மூல நூல்கள்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாம கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரியாய பெயர்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மூல நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் வழியில தான் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வகையான கிரகங்கள் வந்து பயன்படுத்திருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படிங்கிற 8 வகையான கிரகங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப கதிர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து குறிக்குது, சேய் அப்படிங்கிறது வந்து செவ்வாயை குறிக்குது, பொன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவையும், மால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனையும், புகர் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனையும், மந்தன் அப்படிங்கிறது சனியையும், மதி அப்படிங்கிறது சந்திரனையும், பாம்பு அப்படிங்கிறது ராகுவை வந்து குறிக்குது. இப்ப எந்த கிழமைகள் எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த கதிர்சே, பொன்மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ல தான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நவீனமா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இந்த வாரம் அப்படிங்கிற இருக்கு இல்லையா, மொத்தம் 7 கிழமைகள் இருக்கு இல்லையா, அந்த 7 கிழமை அதிபதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா வாராதிபன் அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வாராதிபன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை மையப்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமத்துல சூரியன் வந்து தன்னுடைய இயக்கத்தை வந்து மீனத்திலிருந்து தொடங்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமத்துல மீனத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வடிவமைப்புல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த ஒவ்வொரு கிழமைக்குமே அதே மாதிரிதான். வியாழக்கிழமைக்கு அப்படின்னா குருவையும், புதன்கிழமைக்கு அப்படின்னா புதனையும், வெள்ளிக்கிழமைக்கு அப்படின்னா சுக்கிரனையும், சனிக்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியையும், திங்கட்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனையும் குறிப்பிட்டிருக்காங்க. 7 கிழமைகள் அடிப்படையில மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாம கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உதயமாயி அந்த ஆர்டர்ல இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் இருப்பாரு. 2வது ஜாமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரத்திலையும், 3ஆம் ஜாமம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தனுசுலையும், 4ஆம் ஜாமம் வந்து துலாத்திலையும், 5ஆம் ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்னிலையும், 6ஆம் ஜாமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகத்திலையும், 7ஆம் ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்திலையும், 8ஆம் ஜாமம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து மேஷத்திலையும் வந்து குரு இருப்பாரு. இப்ப குரு ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா மீதி கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவுக்கு அப்புறமா என்ன வருது, குரு பாருங்க, குருவுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புதன். குரு அப்படிங்கிறது இங்க இருந்துச்சு மீனத்துல முதல் ஜாமத்துல உதயமாச்சு அப்படின்னா புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாரு. அப்போ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருப்பாரு, அதுக்கப்புறம் சனி இருப்பாரு, அதுக்கப்புறம் சந்திரன் இருப்பாரு, அதுக்கப்புறம் ராகு இருப்பாரு, அதுக்கப்புறம் சூரியனும், அதுக்கப்புறம் செவ்வாயும் இருப்பாரு. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாம கிரகங்களுடைய வரிசைகளாக வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்கள் வந்து குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? இப்ப இது வந்து மூல நூல்கள் ஏன் வந்து இந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான தகவல்கள் வந்து அதை வந்து கொடுக்கல. சரி, நான் ஒரு கேஷுவலா சிந்திச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எனக்கா வந்து தோணுச்சு. அந்த விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தை மையமா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த ஜாமகிரகங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமா இருக்கு. இதுல வந்து பாருங்க 1, 5, 9 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முதல் திரிகோணமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2, 6, 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2வது திரிகோணமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த முதல் திரிகோண அதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு செவ்வாய் வந்துடுறாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்துடுறாரு, தனுசுக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்துடுறாரு, 2வது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், இங்க வந்து பாத்தீங்கன்னா புதன், 10ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி வந்துடுறாரு. அப்போ இந்த 1, 5, 9 இருக்கு இல்லையா, 1, 5, 9, 2, 6, 10. சரிங்களா? 1, 5, 9 திரிகோணம், 2, 6, 10 அப்படிங்கிறது ஒரு திரிகோணம். இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறை மாதிரி இல்லாம ஜாம கிரகங்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய ஒரு அம்சம் வந்து உண்டு. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படிதான் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கும். சரி, இப்ப முதல் திரிகோணத்துல 5ஆம் பாவத்தை வந்து எடுத்திருக்காங்க. 2வது திரிகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது பாவத்தை எடுத்திருக்காங்க. இப்ப இந்த முதல் திரிகோணம் அப்படிங்கிறது 5 இருக்கு இல்லையா, இப்ப சூரியன்ல இருந்து அவங்க வந்து தொடங்கியிருக்காங்க. அப்ப சூரியன்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸா 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சூரியனை குறிச்சிட்டாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல வரும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேஷத்துல வருது, செவ்வாய் வந்து குறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இதோடைய திரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து சூரியன், செவ்வாய், குரு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க.
இப்ப இந்த ரெண்டாவது திரிகோணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் இல்லையா? அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியா புதன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. புதன் அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. புதனுக்கு அடுத்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்துடுறாரு. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா சுக்கிரனுடைய திரிகோணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்துடுறாரு. சரிங்களா? அப்ப சனி வந்துருச்சு. அப்போ மொத்தம் 8 கிரகங்கள் நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த திரிகோண அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா 2 திரிகோணத்துல வர்றதுனால 6 கிரகங்கள் இதுல வந்து சம்பந்தப்பட்டுருச்சு. இப்ப இங்க வந்து சனி வரைக்கும் வந்துருச்சு. மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் தான் இருக்கு. அப்ப அந்த கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியத்துவம் வந்து சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7வதா வந்து சந்திரனை கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுகேதுகள் இணைந்த அம்சமாக வந்து பாத்தீங்கன்னா பாம்பு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரிதான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இது வந்து என்னுடைய ஆராய்ச்சியில கிடைச்சது. சரிங்களா? அதனால இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல வந்து இடம்பெறும். சரிங்களா? தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.